ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாலிட்டி கிளாஸ் 6 தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? சிட்டிசன்ஷிப் வரைக்கும் பார்த்துருப்போம். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் டைம் இல்லாதனால வீடியோ போட முடியல. ஓகே, இன்னையிலேருந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். ரெகுலராக வீடியோஸ் வந்துடும். ஓகேவா? பாலிட்டி கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவேன் கண்டிப்பாக எக்ஸாமுக்கு முன்னாடி. ஸோ அதே மாதிரி ஐஎன்எம் அண்ட் எக்கனாமிக்ஸ் கேட்குறீங்க. ஸோ எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் சொல்லிடுறேன், அவுட் சோர்ஸ் வந்து ரொம்ப போகாதுங்க. ஸோ அவுட் சோர்ஸ் அப்படிங்கிறது, ஸோ எக்கனாமிக்ஸ் வந்து கண்டிப்பாக 5 இயர் பிளான்லேருந்து கொஷின்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க, அது வந்து ஸ்கூல் புக்ஸில் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அது போக கவர்மெண்ட் வெப்சைட்ஸில். ஸோ நான் அது நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன், அது வேணால் உங்களுக்கு நான் வீடியோ கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் டேட்டாஸ், இந்த இண்டெக்ஸ் ரேங்கிங் இந்த மாதிரி இருக்கும்ல, அந்த டேட்டாஸ் அண்ட் ஸ்கூல் புக்கில் இருக்கிற பேசிக் கான்செப்ட்ஸ். ஸோ தமிழ்நாடு ரிலேட்டடான டேட்டாஸ், 2011 சென்சஸ் பேஸ் பண்ணது, அந்த மாதிரி டேட்டாஸ் பார்த்தாலே போதும். ஸோ பிரகதீஷ் பப்ளிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி ஸ்கூல் புக்ஸ் டேட்டா தான் வந்து கவர் பண்ணியிருப்பாங்க. பெருசாக எக்ஸ்ட்ராவாக ஒரு எக்ஸ்ட்ராடினரி புக் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அதில் டேட்டாஸ் இருக்காது. அண்ட் எக்கனாமிக்ஸ் அந்த அளவுக்கு வெளியே போகணும் அப்படின்னும் தேவையில்லை. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி கவர் பண்ணி படித்தா போதும். மேக்ஸிமம் கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டாக எக்கனாமிக்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தாலே போதும். ஓகே, ஸோ ஐஎன்எம் வேணுன்னா வந்து ஸ்கூல் புக்ஸில் இருக்க அந்த 12th இருக்கிற ஒரு 7 லெசன், அதுக்கப்புறம் 10th இருக்கிறது, இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேட்டாஸ் வந்து நம்ம வெங்கடேஷன் புக்கில் இருக்கிறது நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து அதை பொறுத்த வரைக்கும். அண்டு ஸோ அவுட் சோர்ஸை தேடுறதுல ஸ்கூல் புக்ஸ் கண்டென்ட்டை விட்டுறாதுங்க. கண்டிப்பாக ஸ்கூல் புக்ஸ் கண்டென்ட் படிங்க. ஓகே, கன்ஃபார்ம் நீங்கள் ஸ்கூல் புக் கண்டென்ட்டில் நல்லா கான்ஃபிடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னாலே ஆப்ஷன்ஸ் எலிமினேட் பண்ணி மேக்ஸிமம் ஆன்சர் பண்ணிட முடியும். அதனால் ஸ்கூல் புக்ஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவுட் சோர்ஸ் போங்க. ஓகே, ஃபைன். இப்போ வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சிட்டிசன்ஷிப் வந்து ஆல்ரெடி பார்த்துருப்போம்ல, அதில் வந்து சில கொஷின்ஸ் கேட்குறேன், அதுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணிடுங்க. ஸோ 2 கான்செப்ட் பார்த்துருப்போம். என்ன அப்படின்னா அந்நியர், குடியேறியவர், ஏலியன், இமிக்ரண்ட் அப்படின்னு சொல்லி 2 விஷயம் பார்த்துருப்போம். ஸோ அதுக்கு 2க்கும் வந்து எக்ஸாம்பிள் அப்படிங்கிறது சொல்லுங்கள். ஓகே, ஸோ என்னென்னா 2க்கும் வித்தியாசம் அதுதான். ஸோ வித்தியாசம் சொன்னீங்கனாலும் சரி, இல்லை எக்ஸாம்பிள் யார் அப்படின்னு சொன்னாலும் ஓகே தான். அதுக்கப்புறம் இந்தியன் சிட்டிசன்ஸ்க்கு மட்டுமே இருக்கக்கூடிய சில உரிமைகள், ஆர்டிக்கல், என்னென்ன ஆர்டிகல்ஸ் வந்து இந்தியன் சிட்டிசன்ஸ்க்கு மட்டும் ஸ்பெசிஃபிக்காக இருக்குது அப்படிங்கிறத சொல்லணும். அண்ட் நம்ம குடியுரிமையை எத்தனை வழிகளில் பெறலாம், எத்தனை வழிகளில் இழக்கலாம். ஸோ ஓகேவா? அது 2ம் சொல்லணும். அப்புறம் வந்து இந்திய காமன்வெல்த் சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிறத எந்த இயர் வந்து நம்ம நீக்கியிருப்போம். ஓகேவா? அது ஓகே, ஃபைன். அதே மாதிரி இன்னும் ஒரு கொஷின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டாக சிட்டிசன்ஷிப் வந்து எந்த இயர் அமெண்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, டோட்டலாக எத்தனை தடவை பண்ணியிருப்பாங்க, லாஸ்ட்டாக எந்த இயர் பண்ணாங்க அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லு. ஸோ இந்த 5 கொஷின்ஸ்க்கும் ஆன்சர் பண்ணிடுங்க. இப்போ வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து சிட்டிசன்ஷிப் பார்த்துருப்போம். பார்ட் 2ல் ஆர்டிகல் 5 to 11 அப்படிங்கிறது தான் சிட்டிசன்ஷிப் பற்றி பேசக்கூடியது. ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா ஆர்டிகல் 12 to 35. ஓகேவா? ஸோ இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் வந்து பார்ட் 3ல் கவர் ஆகும். ஸோ இந்த பார்ட் 3 தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா இன் கான்ஸ்டியூஷன் ஆஃப் மேக்னா கர்ட்டா ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவோம். இந்தியாவின் மேக்னா கர்ட்டா அப்படின்னு சொல்லி எதை சொல்லுவோம் அப்படின்னா இந்த பார்ட் 3 தான் சொல்லுவோம். இந்த டேட்டா நமக்கு ஸ்கூல் புக்லேயுமே இருக்கும். அப்போ எத்தனை வகையான ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னா அது ரொம்ப முக்கியமானது. ஸோ அதுக்கு முன்னாடி இதை எங்கேருந்து, எந்த கண்ட்ரிலேருந்து நம்ம பாரோ பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன்லேருந்து தான் பாரோ பண்ணியிருப்போம். ஓகே, ஸோ சிட்டிசன்ஷிப் வந்து எந்த கண்ட்ரிலேருந்து பாரோ பண்ணோம் அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து அமெரிக்காலேருந்து பாரோ பண்ணது. ஓகே, ஸோ இது சொன்ன மாதிரி இந்தியாவின் மேக்னா கர்ட்டா அப்படின்னு சொல்லி இதை சொல்கிறோம். ஸோ இப்போ ஆர்டிக்கல் 12 to 35 தான் இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பற்றி பேசக்கூடியதுன்னு பார்த்தோம். அண்ட் இதை வந்து நமக்கு எத்தனை வகையான ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு, அடிப்படை உரிமைகள் எத்தனை வகையாக கொடுக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் 7 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறது இருந்துச்சு. ஸோ இப்போது எவ்வளோ இருக்குது அப்படின்னா 6 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான் இருக்குது. அப்போது 7வது ஃபண்டமெண்டல் ரைட்டாக இருந்தது எங்கே போச்சு அப்படின்னு பார்த்தோன்னா 7வது ஃபண்டமெண்டல் ரைட்டாக நமக்கு வந்து சொத்துரிமை அப்படிங்கிற ஒன்று வந்து இருந்திருக்கும். ஓகேவா? ஸோ அந்த சொத்துரிமையை 40
44th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1978 44வது சட்ட திருத்தம் 1978 படி இந்த சொத்துரிமை அப்படிங்கிறது ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ல இருந்து இதை கொண்டு போய் லீகல் ரைட்ஸாக வச்சுருப்பாங்க. ஓகேவா? ஸோ லீகல் ரைட்ஸ் அப்படின்னா அது ஒரு சட்டப்பூர்வமான உரிமையை தவிர சொத்து வச்சிருக்கிறது அடிப்படை உரிமை கிடையாது அப்படிங்கிறது தான் அதோட மீனிங். அண்ட் இப்போ அந்த சொத்துரிமை அப்படிங்கிறது எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆர்டிக்கல் 307 இருக்குது. அண்ட் அதுக்கான பார்ட் என்ன அப்படின்னா 12வது பார்ட். ஓகேவா? 12வது பார்ட்டில் ஆர்டிக்கல் 307 தான் இந்த சொத்துரிமை அப்படிங்கிறத வச்சுருக்காங்க. ஸோ அப்போ அது போக மீதி 6 உரிமைகள் அடிப்படை உரிமைகள் அப்படின்னு சொல்லி இப்போ வழங்கப்படுது. அது என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு ரைட் டு ஈக்குவாலிட்டி, சுதந்திரத்திற்கான சமத்துவத்திற்கான உரிமை, ஆர்டிக்கல் 14லேருந்து 18 வரைக்கும். செகண்ட் வந்து ரைட் டு ஃப்ரீடம், சுதந்திரத்திற்கான உரிமை, ஆர்டிக்கல் 19லேருந்து 22 வரைக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரைட் எகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன், சுரண்டலுக்கு எதிரான உரிமை, இது ஆர்டிக்கல் 23, 24. அடுத்தது ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியன், ஆர்டிக்கல் 25லேருந்து 28 வரைக்கும், மத சுதந்திரத்திற்கான உரிமை. கலாச்சார மற்றும் கல்வி உரிமைகள், இது வந்து கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷ்னல் ரைட்ஸ், ஆர்டிக்கல் 29, 30. கான்ஸ்டியூஷனல் ரெமடிஸ், அதுதான் அரசியல் அமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை, இதை பற்றி பேசக்கூடியது ஆர்டிக்கல் 32. ஓகேவா? ஸோ அப்போ இதுதான் வந்து 6 அடிப்படை உரிமைகள். என்னெல்லாம்? ரைட் டு ஈக்குவாலிட்டி, ரைட் டு ஃப்ரீடம், ரைட் எகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன், ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியன், கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷ்னல் ரைட் எகெயின்ஸ்ட் கான்ஸ்டியூஷனல் ரெமடிஸ். ஓகேவா? ஸோ இந்த 6 உரிமைகளும் அடிப்படை உரிமைகளாக நமக்கு கேட்டகரைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இங்கே தான் 44வது திருத்த சட்டம் 1978 மூலமாக சொத்துரிமை அப்படிங்கிறது அடிப்படை உரிமை பட்டியலிருந்து பிரிக்கப்பட்டு சட்டப்பூர்வ உரிமையாக இந்த பகுதி 12ல் ஆர்டிக்கல் 307 வச்சுருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தா 6 அடிப்படை உரிமைகள் மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, இந்த அடிப்படை உரிமைகள் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கான சில முக்கிய அம்சங்கள் அப்படிங்கிறது இருக்குது. ஓகேவா? ஸோ என்னெல்லாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து இது சில குடிமக்களுக்கு மட்டுமே கிடைக்கும், மற்றவை குடிமக்கள், வெளிநாட்டவர் அல்லது நிறுவனங்கள், அந்த மாதிரி அனைத்து நபர்களுக்கும் கிடைக்கும். நான் சொன்னேன் இல்லையா, சில ரைட்ஸ் வந்து ஒன்லி ஃபார் இந்தியன் சிட்டிசன் அப்படின்னு சொல்லி. என்னெல்லாம் பார்த்தோம்? 15, 16, 19, 29, 30. ஸோ இந்த 5 ஆர்டிகல்ஸும் இந்தியன்ஸ்க்கு மட்டும்தான் கிடைக்கப்பெறும். ஓகேவா? அதே மாதிரி ஃப்ரெண்ட்லி ஏலியன், எனிமி ஏலியன்னு பார்த்துருப்போம். ஸோ அதில் எனிமி ஏலியனுக்கு வந்து ஆர்டிக்கல் 22 அப்படிங்கிறது நாட் அப்ளிகபிள். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு, இவை வந்து முழுமையானவை அல்ல ஆனால் தகுதி வாய்ந்தவை, அதாவது தே ஆர் நாட் அப்சல்யூட் பட் குவாலிஃபைடு. ஓகேவா? அண்டு இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறது என்ஃபோர்ஸபிள் பை கோர்ட்டா அப்படின்னு கேட்டால், ஸோ இட்ஸ் என்ஃபோர்ஸபிள் பை கோர்ட். ஓகேவா? அதாவது நீதிமன்றத்தால் செயல்படுத்தப்பட முடியும். இப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறது பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னா நம்ம கோர்ட்டில் போய் ஆட்டோமேட்டிக்காக கேஸ் ஃபைல் பண்ணி அதை இது பண்ணலாம். ஓகே? ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அண்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 2 ஆர்டிகல்ஸ் அப்படிங்கிறது நமக்கு எல்லா விதமான ஆர்டிக்கிளும் வந்து இப்போது குடியரசுத் தலைவர் ஆட்சி, ஓகேவா? ஸோ வாட்ஸ் தட், எமர்ஜென்சி, தேசிய எமர்ஜென்சி, ஓகேவா, தேசிய நெருக்கடி நிலை, ஆர்டிக்கல் 352. ஸோ 352 இம்ப்ளை பண்ணும்போது நமக்கு வந்து எல்லா ஆர்டிக்கிளுமே வந்து சஸ்பெண்ட் ஆயிரும் எக்ஸப்ட் 2 ஆர்டிகல்ஸ். ஓகேவா? ஆர்டிக்கல் 19 கூட நமக்கு சஸ்பெண்ட் ஆயிரும். ஸோ ஆர்டிக்கல் 19ல் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஒரு 6 விதமான ரைட்ஸ் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை பார்ப்போம் என்னென்ன ஆர்டிக்கலில் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத. அப்போ அதுக்கு முன்னாடி இந்த 19வது ஆர்டிக்கிளுமே வந்து கேன்சல் ஆயிரும். ஸோ ஆர்டிக்கல் 20 and 21 அப்படிங்கிறது மட்டும் கேன்சல் ஆகாது. ஓகேவா? அப்போ ஆர்டிக்கல் 20 and 21 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிக்கல் 20 வந்து ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி. ஓகேவா? ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி சொல்கிறது தான் ஆர்டிக்கல் 20. ஸோ 21 அப்படிங்கிறது
21 தான் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி. 20 வந்து ப்ரொடெக்ஷன் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் கன்விக்ஷன் ஃபார் அஃபென்சஸ். ஓகேவா, 20 வந்து கன்விக்ஷன் ஃபார் அஃபென்சஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, கன்விக்ஷன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 21 தான் பர்சனல் லைஃப் அண்ட் லிபர்ட்டி. ஓகே, அதாவது தமிழில் சொல்லணும் அப்படின்னா ஆர்டிக்கல் 20 என்ன சொல்லுதுன்னா, குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்கான உரிமை மற்றும் தண்டனைகளிலிருந்து பாதுகாப்பு பெறும் உரிமை தான் ஆர்டிக்கல் 20. ஓகேவா, குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்கான உரிமை, தண்டனையிலிருந்து பாதுகாப்பு பெறுவது. 21 வந்து வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்திற்கான உரிமை. ஸோ இந்த 2 ஆர்டிக்கலும் வந்து சஸ்பெண்ட் ஆகாது. தேசிய அவசர நிலை இருக்கிறப்ப கூட இந்த 2 ரைட்டையும் எல்லா மக்களும் அனுபவிச்சுக்கலாம் அப்படிங்கிறது தான். அண்டு இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஆர்டிக்கல் 19 வந்து சஸ்பெண்ட் ஆயிரும்னு சொன்னேன் இல்லையா. சப்போஸ் இப்போ நேஷ்னல் எமர்ஜென்சி அப்படிங்கிறத இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா உடனே ஆர்டிக்கல் 19 வந்து சஸ்பெண்ட் ஆயிரும். அதாவது யாரும் எங்கேயும் கூடக்கூடாது, சங்கம் அமைக்கக்கூடாது, தேவையில்லாமல் எங்கேயும் போகக்கூடாது. ஸோ அந்த மாதிரியானது. ஓகேவா, அப்போ அது எந்த ஆர்டிக்கல் படி ஆர்டிக்கல் 19 அப்படிங்கிறது கேன்சல் ஆகும் அப்படின்னா ஆர்டிக்கல் 358 படி அது கேன்சல் ஆகும். ஸோ ஆர்டிக்கல் 20யும் 21ம் கேன்சல் ஆகாதுன்னு சொன்னேன் இல்லையா. அது எந்த ஆர்டிக்கல் படி அப்படின்னா ஆர்டிக்கல் 359 படி. ஓகேவா, 358 படி 19 கேன்சல் ஆயிரும். 359 படி 20ம் 21ம் கேன்சல் ஆகாது. ஸோ இந்த டேட்டா ரொம்ப 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 முக்கியமானது. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா, நான் சொன்னேன் இல்லையா, இப்போ சப்போஸ் நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பாதிக்கப்பட்டுருச்சு அப்படின்னா நம்ம கோர்ட்டில் போய் இது பண்ணலாமா அப்படின்னா பண்ணலாம். ஓகேவா, ஸோ சுப்ரீம் கோர்ட் வந்து ஆர்டிக்கல் 32 மூலமாக அதை வந்து இது பண்ணும். ஓகேவா, இதுவே ஹைகோர்ட் எடுத்துட்டிங்க அப்படின்னா ஆர்டிக்கல் 226 மூலமாக பண்ணும். ஓகே, ஸோ இந்த 2 ஆர்டிக்கலும் முக்கியமானது. ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மீறப்படும் போது கோர்ட்டு வந்து எடுக்கிற ஆக்ஷன்ஸ் வந்து இந்த 2 ஆர்டிக்கல் படி தான் இருக்கும். ஸோ அதை வந்து சொல்கிறது தான் எதுனா ஆர்டிக்கல் 13 வந்து சொல்கிறது. அப்போ இந்த ஆர்டிக்கல் 13, ஆர்டிக்கல் 32, ஆர்டிக்கல் 226 மூணுமே வந்து ஃபண்டமெண்டல் ரிலேட்டடானது. ஸோ லாஸ் இன்கன்சிஸ்டன்ஸ் வித் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஓகேவா, ஒரு சட்டம், இந்த அடிப்படை உரிமைகள் தொடர்பான ஒரு சட்டம் ரிலேட்டடானதுன்னா இந்த 3 ஆர்டிக்கலும். ஓகேவா, ஃபைன். இப்போ ஆர்டிக்கல் 12 என்ன சொல்லும் அப்படின்னா டெஃபினிஷன் ஆஃப் ஸ்டேட்டு. ஓகேவா, ஸோ டெஃபினிஷன் ஆஃப் ஸ்டேட்டுன்னு பார்த்தோன்னா இந்தியா இஸ் அ பாரத் அப்படின்னு ஆர்டிக்கல் 1ல் சொல்லியிருப்பாங்கள்ல, சேம் அதே ஒரு டெஃபினிஷன் தான் இங்கேயும் சொல்லியிருப்பாங்க இந்த ஆர்டிக்கல் 12லையும். அப்போ ஆர்டிக்கல் 12 என்னன்னு பார்த்தோம், 13 என்னன்னு பார்த்தோம், புரிஞ்சிருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இதில் இன்னொன்று சொல்லியிருக்காங்க பாருங்கள், 34வது ஆர்டிக்கல். எந்த பகுதியிலும் இராணுவ சட்டம் அமலில் இருக்கும் பொழுது அவர்களின் விண்ணப்பம் கட்டுப்படுத்தப்படலாம். இராணுவ சட்டம் என்பது ஒழுங்கை மீட்டெடுக்க அசாதாரண சூழ்நிலையில் விதிக்கப்பட்ட இராணுவ ஆட்சி என்று பொருள்படும். அதை தான் ஆர்டிக்கல் 34 சொல்லுது. இது தேசிய அவசர நிலையை அமல்படுத்துவதிலிருந்து வேறுபட்டது. ஓகேவா, நேஷ்னல் எமர்ஜென்சி அப்படிங்கிறது வேற, இந்த ஆர்டிக்கல் 34 அப்படிங்கிறது வேற அப்படிங்கிறத தான் இதில் சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஆர்டிக்கல் 33 பார்த்தீங்க அப்படின்னா இந்த 34ஓட இதானது தான். ஸோ ஆர்டிக்கல் 33ல் என்ன சொல்லியிருக்காங்க, ஆயுதப்படை, துணை இராணுவப்படை, போலீஸ் படை, உளவுத்துறை அமைப்புகள் இவங்க எல்லாருமே ஒரு விண்ணப்பம் கொடுக்குறாங்க அப்படின்னா அது பாராளுமன்றத்தால் கட்டுப்படுத்தப்படும், இல்லைனா ரத்து செய்யப்படும். ஓகேவா, ஸோ இதுதான் வந்து ரீசெண்டாக ஒரு எக்ஸாமில் கேட்டிருப்பாங்க. என்னென்னா லாஸ்ட்டாக நடந்த குரூப் 2A மெயின்ஸ்லன்னு நினைக்கிறேன். ஓகேவா, ஸோ அதை கட்டுப்படுத்த அதிகாரம் யாருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க, அந்த இராணுவப்படை சம்மந்தப்பட்ட விண்ணப்பங்கள் எல்லாம். ஸோ அது பாராளுமன்றத்துக்கு தான் இருக்குது. அண்ட் அதே மாதிரி எந்த பகுதியிலையும் ஒரு இராணுவ சட்டம் அமலில் இருந்துச்சு அப்படின்னா அவங்களோட விண்ணப்பம், இராணுவ வீரர்கள் கொடுக்குற விண்ணப்பத்தை வந்து கட்டுப்படுத்த முடியும் அப்படிங்கிறது தான் ஆர்டிக்கல் 34. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 35 என்ன சொல்லணும்னா, அவற்றில் பெரும்பாலானவை நேரடியாக செயல்படுத்தக்கூடியவை, அதே சமயம் சிலவற்றை நடைமுறைப்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட சட்டத்தின் அடிப்படையில் செயல்படுத்தலாம். அத்தகைய சட்டம் பாராளுமன்றத்தால் மட்டுமே உருவாக்கப்பட முடியும், மாநில சட்டமன்றங்களால் அல்ல. இதனால் நாடு முழுவதும் ஒரே சீரான தன்மை பராமரிக்கப்படும். ஸோ அந்த மாதிரி இந்த டிஃபென்ஸ் ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாமே பார்லிமெண்டால் மட்டும்தான் அமல்படுத்த முடியுமே தவிர எந்த ஒரு ஸ்டேட்னாலையும் அமல்படுத்த முடியாது அப்படிங்கிறது தான் இந்த ஆர்டிக்கல் 35ல் வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, ஃபைன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிக்கல் 12 ஆல்ரெடி பார்த்தது தான், ஸ்டேட்டோட டெஃபினிஷன் சொல்லியிருப்பாங்க. அண்ட் ஆர்டிக்கல் 13 வந்து பார்த்தோம் இல்லையா. ஸோ என்னென்ன அந்த கோர்ட்டு ரிலேட்டடாக
ஸோ கோர்ட் வந்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது ஆர்டிக்கல் 13, 226, 32 அடிப்படை உரிமைகளுக்கு முரணான சட்டங்கள். லாஸ் இன்கன்சிஸ்டன்ட் வித் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறது எந்த ஒரு அடிப்படை உரிமைகளுக்கும் முரணான அல்லது இழிவுபடுத்தும் அனைத்து சட்டங்களும் செல்லாது என்று ஆர்டிக்கல் 13 சொல்லுது. ஓகேவா? ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸை இழிவுபடுத்துகிற மாதிரி எந்த ஒரு புது சட்டங்களும் கொண்டு வர முடியாது. ஓகேவா? அப்படி கொண்டு வர சட்டங்கள் செல்லாது அப்படின்னு சொல்கிறது தான் ஆர்டிக்கல் 13. அண்ட் இது நீதித்துறை மறு ஆய்வு கோட்பாட்டை வெளிப்படையாக விளக்குகிறது. ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படிங்கிறது. ஸோ அதுதான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஆர்டிக்கல் 32, ஹை கோர்ட்டுக்கு ஆர்டிக்கல் 26 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு சட்டத்தை அரசியலமைப்பிற்கு முரணானது எனவும் எந்த ஒரு அடிப்படை உரிமைகளையும் மீறும் அடிப்படையில் செல்லாது எனவும் அறிவிக்க முடியும் அப்படின்னு சொல்லுது. ஓகே, அப்போது ஒரு ஜுடிஷியல் ரிவ்யூ பண்ணி அந்த சட்டம் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கு எகெயின்ஸ்டாக இருக்குன்னா அதை செல்லாது அப்படின்னு சொல்கிற உரிமை யாருக்கு இருக்குன்னா கோர்ட்டுக்கு இருக்குது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து என்னென்ன ஆர்டிக்கல் என்னென்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட் என்ன பார்த்தோம்? ரைட் டு ஈக்குவாலிட்டி ஆர்டிக்கல் 14லேருந்து 18 வரைக்கும் சமத்துவத்திற்கான உரிமை. ஸோ இதில் வந்து 14 என்ன சொல்லும்? ரைட் ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா அண்ட் ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா, சட்டத்தின் முன் சமத்துவம், சட்டங்களின் சம பாதுகாப்பு அப்படிங்கிறது தான் ஆர்டிக்கல் 14. ஸோ இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா 2 கான்செப்ட் இருக்குது. ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா. ஸோ ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா அப்படிங்கிறது யூகேலேருந்து எடுத்திருப்போம். ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா அப்படிங்கிறது யூஎஸ்லேருந்து எடுத்திருப்போம். எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா சட்டத்தின் முன் சமத்துவம். ஸோ பிஃபோர் அப்படிங்கிறது பிரிட்டிஷ் ஞாபகம் வச்சுக்கோங்க. சம பாதுகாப்பு ப்ரொடெக்ஷன் அப்படின்னா யூஎஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்போவுமே அமெரிக்கா தான் ப்ரொடெக்ஷன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? மறக்காது. இந்த 2 கான்செப்டும் ரொம்ப முக்கியம். ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா அண்ட் ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா. பிஃபோர் லா பிரிட்டிஷு, ப்ரொடெக்ஷன் வந்து யூஎஸ்ஏ. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 14 பி. ஓகேவா? ஃபைன். இல்லை 15 என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஜாதி, மதம், பாலினம், பிறந்த இடம் ஆகியவற்றின் அடிப்படையில் பாகுபாடு காட்டுவது தடை செய்கிறது. அதாவது ப்ராபிஷன் ஆஃப் டிஸ்கிரிமினேஷனை ப்ராபிஷன் பண்ணுறது எல்லா இடத்துலையும். எங்கே? ஒரு ரேஸ் பேஸ் பண்ணி ஆகட்டும், கேஸ்ட், செக்ஸ், ரிலீஜியன், பிளேஸ் ஆஃப் பர்த், ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி எந்த ஒரு டிஸ்கிரிமினேஷனும் காமிக்கக்கூடாதுன்னு சொல்கிறது தான் 15. 16 வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் இன் பப்ளிக் அன்எம்ப்ளாய்மெண்ட் இல்லையா? ஆப்பர்ச்சுனிட்டி இன் மேட்டர்ஸ் ஆஃப் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட். ஓகே, பொது வேலைவாய்ப்பு விஷயங்களில் சம வாய்ப்பு, எல்லாருக்கும் ஒரு ஈக்குவல் ரைட்ஸ் அப்படிங்கிறது எம்ப்ளாய்மெண்ட்டில் கொடுக்கணும் அப்படிங்கிறது. 17 பார்த்தீங்கன்னா தீண்டாமை ஒழிப்பு மற்றும் அதன் நடைமுறையை தடை செய்தல். அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி அண்ட் ப்ராபிஷன் ஆஃப் இட்ஸ் ப்ராக்டிஸ். ஓகேவா? அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி. அண்ட் 18 வந்து ரொம்ப முக்கியமானது. இராணுவம் மற்றும் கல்வி தவிர தலைப்புகளை ஒழித்தல், அதாவது பட்டங்கள் சொல்லலாம். ஓகேவா? அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ் அப்படிங்கிறது தான் ஆர்டிக்கல் 18. ஆனால் மிலிட்ரியில் வாங்கினதோ இல்லது படித்து நம்ம பேருக்கு முன்னாடி போட்டிருக்கிற பட்டங்களோ வந்து வச்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் 18ஆனது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து சுதந்திரத்திற்கான உரிமை. ரைட் டு ஈக்குவாலிட்டி ரைட் டு ஃப்ரீடம். ஸோ இது வந்து ஆர்டிக்கல் 19லேருந்து 22 வரைக்கும். இதில் தான் ஆர்டிக்கல் 19ல் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு கீழேயே ஒரு 6 ஆர்டிக்கல் அப்படிங்கிறது இருக்கும். என்னென்னா சப்கிளாஸ் 1, சப்கிளாஸ் 2ன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ சப்கிளாஸ் 1 என்ன சொல்லும் அப்படின்னா ஸ்பீச் அண்ட் எக்ஸ்ப்ரெஷன். ஓகேவா? பேசுகிறதுக்கான உரிமை. அதுக்கப்புறம் அசம்பிளி, கூடுவதற்கான உரிமை. 3வது வந்து அசோசியேஷன். ஓகேவா? சங்கம் அமைக்க உரிமை. 4 வந்து மூமெண்ட், எங்கே வேணால் போய்க்கலாம். 5 வந்து ரெசிடென்ஸ், எங்கே வேணால் தங்கிக்கலாம். 6 வந்து ப்ரொஃபஷன், என்ன தொழில் வேணாலும் செஞ்சுக்கலாம். ஓகேவா? அப்போ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, இது எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலான்னா, நம்ம பேசி ஒரு கூட்டம் கூடி ஒரு சங்கம் அமைச்சிக்கணும். ஓகேவா? எப்போவுமே பேசினா தான் கூட்டத்தை கூட்ட முடியும். கூட்டம் கூடிருச்சுன்னா ஈஸியாக சங்கம் அமைச்சிக்கலாம். ஸோ சங்கம் அமைச்சதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து எங்கேயாவது ஒரு பக்கத்துக்கு மூவ் ஆயிடணும். ஓகேவா? மூமெண்ட், இந்த எங்கே வேணால் போய்க்கலாம், அதான் மூவ் ஆயிடணும். ஸோ மூவ் ஆகிட்டு அங்கே போயிட்டு நம்ம தங்கிக்கலாம், அதான் ரெசிடென்ஸ் 5வது. அண்ட் 6வது நம்ம தங்குற இடத்துலையே வேலை செஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ என்ன,
பேசினாதான் கூட்டத்தை சேர்க்க முடியும். கூட்டத்தை சேர்த்தா சங்கம் அமைச்சிக்கலாம். ஸோ சங்கம் அமைச்சிட்டு எல்லாரும் சேர்ந்து வேற ஒரு இடத்துக்கு போயிட்டு அங்கே போய் தங்கி வேலை செஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் அந்த 6 ரைட்ஸும் 19க்கு கீழே இருக்கிறது. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 20வது என்ன சொல்லும்? ப்ரொடெக்ஷன் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் கன்விக்ஷன் ஃபார் அஃபென்சஸ், வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்தின் பாதுகாப்பு. சாரி, அது 21. 20 தண்டனை தொடர்பான பாதுகாப்பு. ஓகேவா? ஸோ தண்டனை தொடர்பான பாதுகாப்பு. 21 தான் சுதந்திரம், வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்தின் பாதுகாப்பு. 21A தொடக்க கல்விக்கான உரிமை. ஸோ இது ரொம்ப முக்கியமானது, அடிக்கடி கேட்பாங்க. 22 சில வழக்குகளில் கைது மற்றும் காவலில் வைப்பதற்கான உரிமை. ப்ரொடெக்ஷன் எகெயின்ஸ்ட் அரெஸ்ட் அண்ட் டிடென்ஷன் இன் சர்டைன் ஏரியாஸ். ஓகேவா? அந்த சில சர்டைன் கேசஸில் அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணுறதுல இருந்து பாதுகாப்பு அளிக்கிறது இந்த ஆர்டிக்கல் 22 தான். ஸோ 23 என்ன சொல்லுது அப்படின்னா 23 and 24 ரைட் எகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் இல்லையா, சுரண்டலுக்கு எதிரான உரிமை. ஸோ இதில் என்ன சொல்லுவாங்கன்னா 23 ஹியூமன் டிராஃபிக்கிங். ஓகேவா? பெண்கள் குழந்தைகளை கடத்தி தவறான விஷயங்களுக்கு பயன்படுத்துறதை தடை செய்கிறது தான் ஆர்டிக்கல் 23. அண்ட் 24 பார்த்தீங்க அப்படின்னா சைல்டு லேபர்ஸை பேன் பண்ணுறது. ஓகேவா? அடுத்தது மத சுதந்திரத்திற்கான உரிமை, ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியன். ஸோ 25 to 28. 25 என்ன சொல்லும் அப்படின்னா நம்ம எந்த ஒரு ரிலீஜியனையுமே ஃபாலோ பண்ணிக்கலாம், அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நடைமுறைப்படுத்தலாம். ஃபாலோ பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி நடைமுறைப்படுத்தலாம்னு சொல்கிறது ஆர்டிக்கல் 25. 26 என்ன சொல்லும் அப்படின்னா நம்ம எந்த ஒரு மதம் ரிலேட்டடான விஷயங்களையும் மேனேஜ் பண்ணிக்க முடியும், மேனேஜ் ரிலீஜியஸ் அஃபேர்ஸ். ஓகேவா? எல்லாத்தையும் நிர்வகிக்கிறதுக்கான உரிமை. அடுத்தது 27 என்ன சொல்லும் அப்படின்னா டேக்ஸ் பே பண்ண வேண்டாம். அந்த மாதிரி ஏதாவது ஒரு மதத்தை ஃபாலோ பண்ணுறதுக்காக இல்லை அதை மேம்படுத்துறதுக்காக நம்ம முயற்சியில் இருந்தோன்னா அதுக்காக டேக்ஸ் பே பண்ண வேண்டியதில்லைன்னு சொல்கிறது 27. அண்டு 28 என்ன சொல்லுது அப்படின்னா ஃப்ரீடம் ஃப்ரம் அட்டெண்டிங் ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆர் ஒர்க்ஷிப் இன் சர்டைன் எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஸோ எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனில் இப்போது ஏதாவது ஒரு கிறிஸ்டியன் ஆர்கனைசேஷனில் படிக்கிறோம் அப்படின்னா அவங்க சில ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. இல்லை ஹிந்து ஆர்கனைசேஷனில் படிக்கிறோன்னா அவங்க ஹிந்து அந்த ரிலேட்டடான ஒரு ரிச்சுவல்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அதில் நம்ம கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. விருப்பம் இருந்தால் மட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அதுக்கு யாரையும் கம்பல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறது தான் ஆர்டிக்கல் 28. ஓகேவா? அப்போ 25 எந்த மதத்தையும் பின்பற்றலாம். 26 எல்லாத்தையுமே நிர்வகிக்கிறதுக்கான உரிமை. 27 டாக்ஸ் பே பண்ண வேண்டாம். 28 எந்த ஒரு ரிச்சுவல்ஸ்லையும் எஜுகேஷனல் இன்ஸ்டியூட்டில் பார்ட்டிசிபேட் பண்ண வேண்டாம். ஓகேவா? பண்ணணும்னு அவசியம் இல்லை. அடுத்தது கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷ்னல் ரைட்ஸ் ஆர்டிக்கல் 29 and 30. ஸோ 29 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோன்னா ப்ரொடெக்ஷன் ஆஃப் லாங்குவேஜ், ஸ்கிரிப்ட் அண்ட் கல்ச்சர் ஆஃப் மைனாரிட்டிஸ். ஆக்சுவலாக இந்த 29, 30 ரெண்டுமே சிறுபான்மையினருக்கானது, மைனாரிட்டிஸ்க்கானது. 29 மைனாரிட்டிஸோட சிறுபான்மையினரோட மொழி, அவங்களோட கலாச்சாரத்தை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்கானது. 30 சிறுபான்மையினர் எந்த ஒரு எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸையும் ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறது தான் 30. ஓகே? ஸோ இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம், அடிக்கடி கேட்பாங்க எக்ஸாமில். அடுத்தது 31 தான் என்னென்னா நம்ம சொத்துரிமை. ஸோ அதை தான் கொண்டு போய் அங்கே வச்சுருவாங்க. அதனால் 31 கிடையாது. ஸோ 32 பார்த்திங்கன்னா அரசியலமைப்பு தீர்வுகளுக்கான உரிமை. ஸோ இதில் தான் ரிட்ஸ் அப்படிங்கிறது 5 வகையான ரிட்ஸ் இருக்கும். ஹெபிஸ் கார்பஸ், மேண்டமஸ், ப்ராபிஷன், சர்டியோரரி, கியோ வாரண்டோ. ஓகேவா? ஹெபிஸ் கார்பஸ், மேண்டமஸ், ப்ராஹிபிஷன், சர்டியோரரி, கியோ வாரண்டோ அப்படிங்கிற 5 வகையான ரிட்ஸ் இருக்கும். ஸோ இந்த 5 ரிட்ஸும் தமிழில் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆட்கொணர்வு நீதி பேராணை, அதுக்கப்புறம் கட்டளையுறுத்தும் நீதி பேராணை, தடையுறுத்தும் நீதி பேராணை, தகுதிமுறை வினவும் நீதி பேராணை, ஆவண கேட்பு நீதி பேராணை. ஓகேவா? 5 வகையான நீதி பேராணைகள் அப்படிங்கிறது ஆர்டிக்கல் 32ல் வரும். ஸோ 33, 34, 35 பார்த்துட்டோம். 3மே டிஃபென்ஸ் ரிலேட்டடானது. அந்த டிஃபென்ஸ் ரிலேட்டடாக ஸோ ஒரு ஏதாவது விண்ணப்பம் கொடுக்கணும், அதில் ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வரணும்னா பார்லிமெண்ட் தான் கொண்டு வர முடியும். ஸோ அதை கட்டுப்படுத்துகிற அதிகாரமும் பார்லிமெண்ட்டுக்கு தான் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறது தான் அந்த 3 ஆர்டிக்கல் ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ
இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான், இந்திய குடிமகன்களுக்கு மட்டுமே கிடைக்கும் அடிப்படை உரிமைகள் 15, 16, 19, 29, 30. ஸோ இந்த ஆர்டிகல்ஸ் எல்லாம் என்ன சொல்லுது அப்படிங்கிறதையும் இப்போ பார்த்தாச்சு. ஸோ இதில் வந்து குடிமக்கள் வெளிநாட்டவர், எதிரி வெளிநாட்டவர் தவிர, எனிமி ஏலியன் தவிர மற்றவங்களுக்குள்ள உரிமைகள் ஆர்டிகல் 14, 20, 21. ஓகேவா? ஸோ இதெல்லாம் 2 பேருக்குமே காமனானது. 21A, 22, 23, 24, 25, 26, 27, 28 மற்ற எல்லா ரைட்ஸுமே வந்து, அதாவது இதை தவிர, இந்த 5 ரைட்ஸை தவிர மற்ற எல்லாம் எல்லாருக்குமானது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ என்ன இப்போ வந்து 12 to 35 என்ன ஆர்டிக்கல் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக பார்த்தாச்சு. இப்போ அதை கொஞ்சம் டீட்டெயிலாக அதில் உள்ளே இருக்கிற விஷயங்களை பார்க்கலாம். என்னென்னா ரூல் ஆஃப் லா அப்படிங்கிற கான்செப்ட் வந்து ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? சட்டத்தின் விதி, சட்ட விதி. ஓகே, ஸோ அப்போ இந்த ரூல் ஆஃப் லா அப்படிங்கிற கான்செப்ட் வந்து யார் கொண்டு வந்தது அப்படின்னா ஏவி டைசி. ஓகே, ஸோ இது வந்து ரிப்பீட்டட் கொஷின். ரூல் ஆஃப் லா யாரோடது, யார் கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஏவி டைசி தான் கொண்டு வந்திருப்பார். ஓகே, ஸோ ரூல் ஆஃப் லா ஏவி டைசி மறக்கவே கூடாது. ஸோ இது எங்கேருந்து எடுத்திருப்பாங்க அப்படின்னா பிரிட்டிஷோடது. ஓகேவா? ரூல் ஆஃப் லா பிரிட்டிஷோடது. ஸோ இதையும் மறக்கக்கூடாது. ஸோ இந்த ரூல் ஆஃப் லா வந்து என்ன சொல்லும் அப்படின்னா ஆர்டிக்கல் 14 இஸ் அ பேசிக் ஃபீச்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். கான்ஸ்டியூஷனோட நம்ம அரசியல் அமைப்போட அடிப்படையே என்ன தான் அப்படின்னா ரைட் டு ஈக்குவாலிட்டி. அந்த ஆர்டிக்கல் 14 தான் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த வாட்ஸ் தட் ரூல் ஆஃப் லா. ஓகேவா? ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ எக்ஸப்ஷன்ஸ் டு ஈக்குவாலிட்டி, இந்த சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுலேருந்து சில எக்ஸப்ஷன்ஸ் மட்டும் இருக்குது. என்னன்னு பார்த்தோன்னா ஆர்டிக்கல் 361. ஸோ இந்த 361 சப்கிளாஸ் 1 அப்படிங்கிறது என்னென்னா பிரசிடெண்ட் அண்ட் கவர்னர். ஓகேவா? குடியரசுத் தலைவரும் ஆளுநரும், இவங்க 2 பேருக்கு மட்டும் சில சிறப்பு சலுகைகள் இருக்குது. ஓகேவா? என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா பிரசிடெண்ட் ஆர் கவர்னர் இஸ் நாட் ஆன்சரபிள் டு எனி கோர்ட். ஓகே, ஸோ இப்போ அவங்க வந்து பதவியில் இருக்கிறப்ப அவங்க செய்கிற ஒவ்வொரு செயலுக்கும் எந்த ஒரு கோர்ட்டுக்குமே பதில் சொல்லணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இதுதான் ஃபஸ்ட்டு. செகண்ட் பார்த்தோம் அப்படின்னா அவங்க பதவியில் இருக்கிறப்ப அவங்க மேலே எந்த ஒரு கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ் ஆக்ஷனும் எடுக்க முடியாது. ஓகேவா? குற்றவியல் தொடர்பான எந்த ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுறது அந்த மாதிரி எதுவும் பண்ண முடியாது. தேர்டு வந்து அவங்கள அரெஸ்ட் பண்ணவோ இல்லை ஜெயிலில் போடவோ முடியாது அவங்க பதவியில் இருக்கிறப்ப. ஓகே, ஸோ அதே மாதிரி உரிமையல் வழக்குகள் தொடர்பான விஷயங்களும் அவங்க மேலே போட முடியாது. ஓகே, ஸோ இதுதான் வந்து மெயினானது. அண்டு ஸோ இதான் இந்த 361 சொல்லக்கூடியது. அப்போ 361 அப்படிங்கிறது ப்ரிவிலேஜஸ் ஆஃப் பிரசிடெண்ட் அண்ட் த கவர்னர் அப்படிங்கிறது. அப்போது நம்ம ஈக்குவாலிட்டி ரைட் டு ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது இவங்க 2 பேருக்கு மட்டும் இந்த சில விஷயங்களில் எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிக்கல் 105. ஓகே, ஆர்டிக்கல் 105 அப்படிங்கிறது என்ன சொல்லும் அப்படின்னா நோ மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், அதாவது எம்பி இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து இப்போ ஏதாவது பார்லிமெண்ட்டில் ஓட் பண்ணுறாங்க, பார்லிமெண்ட்டில் சொல்கிறாங்க அப்படின்னா அதுக்காக அவங்க மேலே கேஸ் எல்லாம் போட முடியாது. ஓகேவா? ஸோ அதுக்கு அவங்க வந்து என்ன வேணால் பேசலாம், அதுக்கு ரைட்ஸ் அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்குது. அது வந்து ஆர்டிக்கல் 105. அதே மாதிரி சேம் திங் எம்எல்ஏஸ்க்கு சொல்லக்கூடியது ஆர்டிக்கல் 194. ஓகே, 194 அப்படிங்கிறது எம்எல்ஏஸ்க்கானது. ஸோ இந்த டேட்டாஸ் எல்லாம் இம்பார்ட்டன்ட். ஓகே, யார் ரைட் டு ஈக்குவாலிட்டி கீழே சில எக்ஸப்ஷன்ஸ் அப்படிங்கிறது இதுதான். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ப்ராகிபிஷன் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் ஆன் சர்டைன் கிரவுண்ட்ஸ். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தது ஆர்டிக்கல் 15 அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக பார்த்துட்டோம். ஸோ அதில் ஏதாவது எக்ஸ்ட்ரா டேட்டாஸ் இருக்கா அப்படின்னா ஸோ அதுக்கு கீழே தான் நமக்கு வந்து ஓகே, ஸோ அதுக்கு கீழே அவ்வளோதான், நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான் அந்த
பெருசாக எதுவும் இல்லை. எந்த டிஸ்கிரிமினேஷனும் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது. ஐ மீன் எந்த ஒரு பாகுபாடும் பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது. அண்ட் அடுத்தது ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட் ஆர்டிக்கல் 16. ஸோ 16க்கு கீழே பார்க்கும்போது தான் நம்ம வந்து மெயினாக பார்க்க வேண்டியது எது அப்படின்னா மண்டல் கமிஷன். ஓகேவா? ஸோ எம்ப்ளாய்மெண்ட் இல்லையா, பேக்வேர்ட் கமிஷன். ஸோ ஃபஸ்ட்டு அமைக்கப்பட்ட பேக்வேர்ட் கமிஷன் எது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். இந்தியாவிலேயே ஃபஸ்ட்டாக. அண்ட் மண்டல் கமிஷன் பார்த்தீங்கன்னா 1979 மொரார்ஜி தேசாய் கவர்மெண்ட் தான் இவங்களை அப்பாயிண்ட் பண்ணியிருக்கும். ஸோ இது வந்து செகண்ட் பேக்வேர்ட் கிளாஸ். ஓகேவா? இதுக்கு ஹெட்டாக பிபி மண்டல், பிந்தேஸ்வரி ராய் பிரசாத் மண்டல். ஓகே, ஸோ அவரை வந்து நியமிச்சிருப்பாங்க. அண்ட் அவர் தன்னோட ரிப்போர்ட்ஸ் எல்லாம் 1980லேயே சப்மிட் பண்ணியிருப்பார். பட் ஒரு 10 வருட காலங்கள் அது கிடப்பில் போடப்பட்டிருக்கும் இந்திரா காந்தி அம்மையார் ஆட்சி பீரியடில். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 1990ல் யார் வருவாங்க அப்படின்னா விபி சிங் வருவார். ஓகேவா? அவர் வந்து தான் இதை எடுத்து பார்த்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 27% அப்படிங்கிறது ஓபிசிக்கு ரிசர்வேஷன் கொடுப்பாங்க. ஸோ அந்த ரிசர்வேஷன்னால தான் இப்போ வந்து ஓபிசி கேட்டகரி, ஸோ சதர்ன் சைடு இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்தோன்னா இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் அப்படிங்கிற போஸ்டிங்கில் இருக்கிறதுக்கு முக்கியமான ரீசன் வந்து இந்த மண்டல் கமிஷனோட ஒரு ரிப்போர்ட் தான். ஓகேவா? ஸோ இதுக்கு எகெயின்ஸ்டாகவும் கேஸ் போடப்படும். அந்த கேஸ் தான் இந்திரா சஹானி கேஸ் 1993. ஸோ இவங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இந்த 27% அப்படிங்கிறது ரொம்பவே எக்ஸ்ட்ராவானது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் கோர்ட்டு வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இல்லை இது நியாயமானது தான் அப்படின்னு சொல்லி எப்படியோ எல்லாம் பண்ணி முடிச்சிடுவாங்க. அண்ட் ஃபைனலாக கோர்ட் வந்து எந்த ஒரு ரிசர்வேஷனும் 50%க்கு மேலே இன்க்ரீஸ் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் அப்போ உங்களுக்கு டவுட் வரலாம், அப்போ ஏன் தமிழ்நாட்டில் 69% ரிசர்வேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி. அதுக்கும் அவங்க ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பாங்க. என்னென்னா 50%க்கு மேலே இருக்கக்கூடாது தான், ஆனால் சில கண்டிஷன்ஸ் பேஸ் பண்ணி சில பிரிவினர் அந்த சுற்றுச்சூழல் அந்த அவங்களோட சூழ்நிலைகள் இதை கருத்தில் கொண்டு அதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் தமிழ்நாட்டில் 69% இருக்குது. பட் அதுக்காகவும் கேஸ் அப்படிங்கிறது விஜயன் அப்படிங்கிறவர் போடுவார். ஸோ அந்த டைமில் தான் ஜெயலலிதா அம்மையார் சிஎம்மாக இருப்பாங்க. அவங்க கொஞ்சம் புத்திசாலித்தனமாக யோசித்து அந்த கேஸ் நடக்கிறதுக்கு முன்னாடியே அந்த 69% அப்படிங்கிறது இம்ப்ளிமெண்ட் ஆன மாதிரி பிரசிடெண்ட்டை சைன் வாங்கி அது நடைமுறைக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லி முன்னாடியே டேட்டை போட்டு எல்லாத்தையும் பண்ணி எங்கே கொண்டு போய் வச்சுருவாங்க அப்படின்னா 9வது அட்டவணையில் கொண்டு போய் வச்சுருவாங்க. ஸோ 9வது அட்டவணையில் ஒரு விஷயத்தை கொண்டு போய் வச்சுட்டோன்னா அதை யாராலையும் கேள்வி கேட்க முடியாது. ஓகேவா? ஸோ அப்படி ஒரு பிளான் பண்ணி வச்சுருவாங்க. இதெல்லாம் நம்ம ரிசர்வேஷன் கான்செப்டில் நல்லாவே படிச்சிருப்போம். ஓகேவா? ஸோ இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இதை தான் இங்கே கொடுத்துருப்பாங்க ஃபுல்லாக. ஸோ இதில் தான் வந்து பேக்வேர்ட் கமிஷன் ஆர்டிக்கல் 338B அப்படிங்கிறதெல்லாம் ஆட் பண்ணியிருப்பாங்க. நேஷ்னல் கமிஷன் ஃபார் பேக்வேர்ட் கிளாஸ் 338B. ஓகேவா? ஸோ அந்த பேக்வேர்ட் கமிஷன் ரிசர்வேஷன் பற்றியே தனியாக ஒரு வீடியோ நம்ம போட்டிருப்போம். பார்க்காதவங்க பாருங்கள், ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும். ஓகேவா? ஃபைன். அடுத்தது என்ன அப்படின்னா ராம்நந்தன் கமிட்டி. ஸோ ராம்நந்தன் கமிட்டி பற்றி தெரிஞ்சுக்கணும். ஸோ அது எப்போ அப்படின்னா 1993 இவங்க எதுக்காக அமைக்கப்பட்டது அப்படின்னா ஐடென்டிஃபை த க்ரீமி லேயர் அமங் த ஓபிசிஸ். ஓபிசி கேட்டகரியில் க்ரீமி லேயர் யார் அப்படின்னு. க்ரீமி லேயர்னால் ஒன்றும் இல்லை, 8 lakhsக்கு கம்மியாக அவங்களோட ஆண்டு வருமானம் அப்படிங்கிறது இருக்கணும். ஸோ அவங்களுக்கு தான் வந்து என்னென்னா அந்த இது கொடுப்பாங்க, வாட்ஸ் தட், அந்த ஓபிசி சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ அதுதான். அண்ட் அது வந்து ஒவ்வொரு இதில் வேரி ஆகும் அந்த அமௌண்ட் அப்படிங்கிறது. ஸோ மொத்தத்தில் க்ரீமி லேயர்னால் அதான் அந்த ஆண்டு வருமானத்தை பொறுத்து நான் க்ரீமி லேயர் அப்படின்னு சொல்லி வகைப்படுத்துவாங்க. ஸோ ராம்நந்தன் கமிட்டி 1993 ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி. ஸோ தீண்டாமைக்கு எதிரான உரிமை இல்லையா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அன்டச்சபிலிட்டி ஆக்ட் அப்படிங்கிறது எப்போ கொண்டு வந்திருப்பாங்க? 1955 கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லி இதை நேம் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க பின்னாடி. ஓகேவா? எப்போனா 1976 ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ்னு. ஸோ அது ஃபஸ்ட்டு 1955 ப்ரொடெக்ஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி ஆக்ட்னு சொல்லி தான் நேம் வரும்.
ஓகே. ஸோ இன்னொன்று அந்த வன்கொடுமை தடுப்பு சட்டம் அது எப்போனா 1989. ஸோ இந்த டேட் மறக்கவே கூடாது, ரொம்ப முக்கியமானது. ரீசெண்டாக நியூஸ்லலாம் ரொம்ப பேசப்படுற ஒரு விஷயம் வன்கொடுமை தடுப்பு சட்டம். அடுத்தது அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ். ஸோ இந்த நான் சொன்னேன் இல்லையா ஆல்ரெடி, இராணுவ பட்டம் கல்வி பட்டம் தவிர மற்ற விதமான டைட்டில்ஸ் எல்லாம் அபாலிஷன் பண்ணிடுவாங்க. ஸோ அது ஆர்டிக்கல் 18 அப்படிங்கிறது பார்த்துட்டோம். ஸோ இதில் என்ன அப்படின்னா, ஓகே இதில் அவ்வளோதான், இந்த டேட்டாஸ் தான் மெயினாக, பெருசாக வேறு தேவையில்லை. ஓகே. அடுத்தது ப்ரொடெக்ஷன் ஆஃப் 6 ரைட்ஸ் என்னெல்லாம் அப்படின்னா 19க்கு கீழே ஆல்ரெடி பார்த்துட்டோம். என்ன பார்த்தோம், பேசி கூடுனா தான் சங்கம் அமைக்க முடியும், சங்கம் அமைச்சா இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகிக்கலாம், மூவ் ஆகிட்டு அங்கே போய் தங்கிக்கலாம், தங்கி வேலை பார்க்கலாம் அப்படிங்கிறது. ஸோ இது எப்பயுமே மறக்கக்கூடாது, ரொம்ப முக்கியமானது. அடுத்தது ஆர்டிக்கல் 20. ஓகே. ஸோ 20 என்ன சொல்லுது, ப்ரொடெக்ஷன் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் கன்விக்ஷன் ஃபார் அஃபென்சஸ். ஸோ சில வழக்குகளில் இருந்து இது பண்ணுறதுக்கான ஒரு உரிமை இல்லையா. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா 3 விஷயங்கள் இருக்கும். என்னென்ன, நோ எக்ஸ்போஸ்ட் ஃபேக்டோ லா. ஓகேவா, அதாவது ஒரு ஆள் வந்து சட்டத்தை மீறப்போ மட்டும்தான் அவங்க மேலே கேஸ் போட முடியும். ஓகேவா, கன்விக்ட் பண்ண முடியும், அவங்க தான் தப்பு பண்ணாங்க அப்படின்னு சொல்லி. அண்டு மற்றபடி அவங்க மேலே ஆக்ஷன் எல்லாம் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் அந்த நோ எக்ஸ்போஸ்ட் ஃபேக்டோ லா அப்படிங்கிறது. ஓகேவா, ஒரு நிமிஷம் நான் அதை காமிக்கிறேன் உங்களுக்கு. உண்மைக்கு பிந்தைய சட்டம் இல்லை. எந்த நபரும் அந்த நேரத்தில் நடைமுறையில் உள்ள ஒரு சட்டத்தை மீறுவதை தவிர எந்த ஒரு குற்றத்திற்காகவும் தண்டிக்கப்பட மாட்டார்கள். ஸோ அதுதான், அந்த நேரத்தில் என்ன சட்டம் நடைமுறையில் இருக்குதோ அந்த படி தான் வந்து அவங்க தண்டிக்கப்படுவாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து நோ டபுள் ஜியோபார்ட்டி. ஓகே. ஸோ இது ரொம்ப முக்கியம். என்னென்னா, ஒரே நோ பர்சன் ஷால் பி ப்ராசிக்யூட்டட் அண்ட் பனிஷ்ட் ஃபார் த சேம் அஃபென்ஸ் மோர் தேன் ஒன்ஸ். ஒரே ஒரு குற்றத்துக்காக ஒன்றுக்கு மேற்பட்ட முறை அவரை தண்டிக்கப்படக்கூடாது. அதுதான் நோ டபுள் ஜியோபார்ட்டி. அண்ட் தேர்ட் ஒன் வந்து நோ செல்ஃப் இன்ஸ்கிரிமினேஷன். அதாவது அவங்கள வந்து தனக்கு தானே எகெயின்ஸ்டாக விட்னஸாக வந்து இருக்கிறதுக்கு கம்பல் பண்ணக்கூடாது. ஓகே. ஸோ இந்த 3 விஷயமும் ரொம்ப முக்கியம். ஒன்று வந்து என்ன அப்படின்னா, ஃபஸ்ட் ஒன் வந்து நோ எக்ஸ்போஸ்ட் ஃபேக்டோ லா. ஓகே, நோ எக்ஸ்போஸ்ட் ஃபேக்டோ லா, உண்மைக்கு பிந்தைய சட்டம் இல்லை. தேர்டு செகண்ட் ஒன் நோ டபுள் ஜியோபார்ட்டி. தேர்டு நோ செல்ஃப் இன்கிரிமினேஷன். ஓகே, சுய குற்றச்சாட்டிற்கு இடமில்லை. 3ம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்தது ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இதோட ரிலேட்டடானது கேஸ் தான் மேனகா கேஸ். ஓகேவா, மேனகா காந்தி கேஸ் 1978. கோபாலன் கேஸ் பார்த்துட்டிங்க அப்படின்னா 1950. ஸோ அது ரொம்ப முக்கியம். கோபாலன் கேஸ் 1950, மேனகா கேஸ் வந்து 1978. ரெண்டும் எதோட ரிலேட்டடானதுன்னா ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி கூட, ஆர்டிக்கல் 21 கூட ரிலேட்டடானது. ஓகேவா. ஸோ மேனகா கேஸில் தான் வந்து சில ஜட்ஜ்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க, என்னென்ன ரைட்ஸ் எல்லாம் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ மரியாதையோடு வாழ்வதற்கான உரிமை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரைட் டு டீசன்ட் என்விரான்மெண்ட், ஒரு டீசெண்டான என்விரான்மெண்ட்டில் வாழ்கிறதுக்கான உரிமை, அதுக்கப்புறம் வாழ்வாதாரத்திற்கான உரிமை, ரைட் டு லைவ்லிஹுட், ரைட் டு ப்ரைவசி, ரைட் டு ஷெல்டர், ரைட் டு ஹெல்த்து, அதுக்கப்புறம் ரைட் டு ஃப்ரீ எஜுகேஷன் அப் டு 14 years ஆஃப் ஏஜ், ரைட் டு ஃப்ரீ லீகல் எய்டு, ரைட் எகெயின்ஸ்ட் சாலிட்டரி கன்ஃபைன்மெண்ட். ஓகேவா, அதாவது தனிமை சிறைக்கு எதிரான உரிமை, விரைவான விசாரணைக்கான உரிமை, ரைட் டு ஸ்பீடி ட்ரையல், ரைட் எகெயின்ஸ்ட் ஹேண்ட்கஃபிங், கைவிலங்கு எதிரான உரிமை, அந்த ஹேண்ட்கஃப் மாட்டி கூட்டிகிட்டு போவாங்கள்ல அந்த மாதிரியானதுலேருந்து அதுக்கு எதிரான உரிமை, மனிதாபிமானமற்ற நடத்தைக்கு எதிரான உரிமை, ரைட் எகெயின்ஸ்ட் இன்ஹியூமன் ட்ரீட்மெண்ட், ரைட் எகெயின்ஸ்ட் டிலேட் எக்ஸிக்யூஷன், தாமதமான மரண தண்டனைக்கு எதிரான உரிமை, வெளிநாடு செல்வதற்கான உரிமை. ஓகேவா. ஸோ அதே மாதிரி ரைட் டு ஹியரிங், ரைட் டு இன்ஃபர்மேஷன், ரைட் டு ரெப்யூட்டேஷன், ரைட் எகெயின்ஸ்ட் பார் ஃபில்டர்ஸ், ரைட் டு ஸ்லீப். ஓகேவா, ரைட் டு ஸ்லீப் ஆல்சோ எ ஃபண்டமெண்டல் ரைட் தான். ஓகேவா, ரைட் டு ஸ்லீப். ஸோ ரைட் டு எலக்ட்ரிசிட்டி. ஸோ அதுக்கப்புறம் வந்து ரைட் டு மேரேஜ் அப்படிங்கிறது கூட ஒரு ஃபண்டமெண்டல் ரைட் தான். விரும்பியவரை மணமுடிக்க உரிமை அப்படிங்கிறது ஒரு இது இருக்குது, ஆர்டிக்கல் 21 இருக்குது.
ஓகேவா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரைட் டு ஃப்ரீடம் ஃப்ரம் நாய்ஸ் பொல்யூஷன். ஓகே, ஸோ இதெல்லாம் இருக்குது. ஸோ இறப்பதற்கான உரிமை, சூசைட் பண்ணுறதுக்கு உரிமை இருக்கா அப்படின்னா கிடையாது. ஸோ அது வந்து இம்பார்ட்டன்ட் ஒன். ஓகேவா, நம்ம சட்டத்தில் சூசைட் பண்ணுறது தப்பு அப்படின்னு தான் இருக்குதே தவிர சூசைட் பண்ணுறதுக்கு உரிமை கிடையாது. அடுத்தது ஆர்டிக்கல் 21A. ஓகே, ஸோ ரைட் டு எஜுகேஷன், கல்விக்கான உரிமை. ஸோ கல்விக்கான உரிமை அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா 2002 ஆண்டு 86வது திருத்தச் சட்டம். ஸோ இதில் வந்து இந்த ஆர்டிக்கல் 21A அப்படிங்கிறத சேர்த்துருப்பாங்க. ஸோ இது வந்து என்னென்னா 6 வயதுலேருந்து 14 வயசு வரைக்கும் கல்வி பெறுவதற்கான உரிமை அப்படிங்கிறது தான். அண்ட் இந்த 86 கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2002 படி தான் இன்னும் 2 விஷயங்களை சேர்த்துருப்பாங்க. ஆர்டிக்கல் 45 அப்படிங்கிறத டிபிஎஸ்பிலையும், ஆர்டிக்கல் 51AK அப்படிங்கிறத ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்லையும் சேர்த்துருப்பாங்க. மூணுமே வந்து குழந்தைகளோட கல்வியை பற்றி பேசக்கூடியதான். 0 to 6 இயர்ஸ்க்கு வந்து எஜுகேஷன் கொடுக்கணும்னு சொல்கிறது ஆர்டிக்கல் 45. 6 to 14 இயர்ஸில் இருக்கிறவங்களுக்கு கம்பல்சரி எஜுகேஷன் கொடுக்கணும், அது பேரண்ட்ஸோட ஒன் ஆஃப் த டியூட்டி அப்படின்னு சொல்கிறது இந்த 51AK. 6 to 14 ஏஜுக்கு கம்பல்சரி எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறது ஆர்டிக்கல் 21A. ஓகே, ஸோ ரைட் டு எஜுகேஷன் ஆக்டுக்கு கீழே தான் இது எல்லாமே வரும். 2009 அந்த ஆக்டு இம்ப்ளிமெண்ட் ஆனது 2010 ஏப்ரல் 1 வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகிருக்கும். ஓகே, ஸோ இது புரியும்னு நினைக்கிறேன். அடுத்தது ப்ரொடெக்ஷன் எகெயின்ஸ்ட் அரெஸ்ட் அண்ட் டிடென்ஷன், தடுப்பு காவலுக்கு எதிரான பாதுகாப்பு பிரிவு ஆர்டிக்கல் 22. ஸோ இதுதான் எனிமி ஏலியன்ஸ்க்கு கிடையாது. ஓகே, ஸோ இதில் வந்து 2 வகையான விஷயங்கள் இருக்குது. ஒன்று வந்து புனிட்டிவ் டிடென்ஷன் அண்ட் ப்ரிவென்டிவ் டிடென்ஷன். ஸோ புனிட்டிவ் டிடென்ஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா punish a person for an offense committed by him after trial and conviction in a court. ஸோ ஒரு மனுஷன் மேலே அவன் வந்து தப்பு பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணி அதுக்கப்புறம் அவனுக்கு கொடுக்கப்படுறது தான் அந்த புனிட்டிவ் டிடென்ஷன் அப்படிங்கிறது. அண்டு இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் அப்படின்னா டிடென்ஷன் ஆஃப் அ பர்சன் வித்தவுட் ட்ரையல் அண்ட் கன்விக்ஷன் பை அ கோர்ட். Its purpose is not to punish a person for a past offense but to prevent him from committing an offense in the near future. Thus, preventive detention is only a precautionary measure and based on suspicion. So, இந்த punitive detention அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து அவன் தான் குற்றம் பண்ணுனா அப்படின்னு சொல்லி கம்பல்சரி தெரிஞ்சதுக்கப்புறம் கோர்ட்டால் பனிஷ் பண்ணப்பட்டு ஜெயிலில் போடுறது புனிட்டிவ். ஸோ ப்ரிவென்டிவ் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு விஷயம் நடக்காமல் இருக்கிறதுக்காக அவனை வந்து ஒரு சஸ்பீஷியஸ் பேசிஸில் அரெஸ்ட் பண்ணுறது. ஓகே, ஸோ இப்போ வந்து ஏதாவது போராட்டங்கள் எல்லாம் நடக்குதுன்னா அதில் கலவரம் நடக்காமல் இருக்கிறதுக்காக முன்கூட்டியே என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சில ரவுடிஸ் எல்லாம் இருப்பாங்கள்ல அவங்கள தூக்கி உள்ளே வச்சுருப்பாங்க. ஓகேவா, ஸோ அதுதான் வந்து ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இந்த கான்செப்ட் புரியும்னு நினைக்கிறேன். அண்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா the detention of a person cannot exceed 3 months. அப்படி தடுப்பு காவலில் வைக்கிறது வந்து 3 மாதத்துக்கு மேலே வைக்கக்கூடாது. சப்போஸ் அதுக்கு மேலே வைக்கணும்னா கோர்ட்டை பர்மிஷன் வாங்கி அதுக்கப்புறம் தான் வைக்க முடியும். ஆக்சுவலாக இடையில வந்து அதை 2 months இல்லை 1 months குறைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்தாங்க. பட் இன்னும் அது நடைமுறைக்கு வராதனால 3 months அப்படிங்கிறது தான் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சில ஆக்ட்ஸ் பார்க்கலாம். ஸோ மிஸ்ஸா ஆக்ட். MISA சாமி மிஸ்ஸா அப்படின்னு சொல்லி அந்த படத்தில் சொல்லுவாங்கள்ல, அந்த மிஸ்ஸா ஆக்ட் எப்போ அப்படின்னா 1971. பட் அது வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க 78. ஓகேவா, அடுத்தது காஃபி போசா அப்படிங்கிற ஆக்ட், கன்சர்வேஷன் ஆஃப் காஃபி போசா. ஓகேவா, கன்சர்வேஷன் ஆஃப் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் ப்ரிவென்ஷன் ஆஃப் ஸ்மக்லிங் ஆக்டிவிட்டீஸ் ஆக்ட். ஓகேவா, ஸ்மக்லிங் ஆக்டிவிட்டீஸ்க்கு அகெயின்ஸ்டான ஒரு ஆக்ட் தான் இது காஃபி போசா 1974. அடுத்தது நேஷ்னல் செக்யூரிட்டி ஆக்ட், நாசா அப்படிங்கிற ஆக்ட், நேஷ்னல் செக்யூரிட்டி ஆக்ட் 1980. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா தடா. ஸோ தடா வந்து 85 கொண்டு வந்திருப்பாங்க, பட் 95 அதை தூக்கியிருப்பாங்க. அண்டு நெக்ஸ்ட்டு வந்து பொட்டா அப்படிங்கிறதும் 2002 கொண்டு வந்து 2004 வந்து ரிப்பீல் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, ஸோ இதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டானது, பார்த்துக்கோங்க. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதுதான். ஓகேவா, நான் சொன்னது எல்லாமே ஃபைன்.
அடுத்தது சுரண்டலுக்கு எதிரான உரிமை ஆர்டிகல் 23 and 24. இது ஆல்ரெடி பார்த்தது தான், அதுக்கு மேலே இதில் பெருசாக எதுவும் இருக்காது. அண்ட் இதில் சில ஆக்ட்ஸ் மட்டும் சொல்கிறேன். பாண்டட் லேபர் சிஸ்டம் ஆக்ட். ஸோ பாண்டட் லேபர் அப்படிங்கிறது 1976 வந்திருக்கும். அபாலிஷன் பாண்டட் லேபர் அபாலிஷன் ஆக்ட். அடுத்தது மினிமம் வேஜஸ் ஆக்ட், குறைந்த ஊதிய சட்டம் 1948. கான்ட்ராக்ட் லேபருக்கான ஆக்ட் வந்து 1970. ஈக்குவல் ரெம்யூனரேஷன் ஆக்ட், சம ஊதியத்திற்கான அந்த இது வந்து 1976. ஓகேவா? அப்போ 1976 பாண்டட் லேபர் ஆக்டும் இருக்குது, சம ஊதிய உரிமைக்கான சட்டமும் இருக்குது. இது வந்து கான்ட்ராக்ட் லேபருக்கு 1970. 48 வந்து மினிமம் வேஜஸ்க்கானது. ஓகே. ஆர்டிகல் 23 என்ன சொல்லும்? யாரையும் ஹியூமன் டிராஃபிக்கிங் அதை வந்து ப்ரிவென்ட் பண்ணுறது தான் ஆர்டிகல் 23. ஸோ 24 என்ன பண்ணுன்னா குழந்தை தொழிலாளருக்கு எதிரானது இல்லையா? ஸோ சைல்ட் லேபர் ஆக்ட் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டாக 1986 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதில் அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிறது 2016 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த அமெண்ட்மெண்ட் கொண்டு வர்றப்ப தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஆக்சுவலாக இந்த 1986 இருக்கு இல்லையா, இந்த சைல்ட் லேபர் ஆக்ட். ஸோ இந்த ஆக்ட் வந்து எந்த கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன் படி கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா, குருபாத சுவாமி கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன் படி தான் ஆக்சுவலாக கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதை வேணால் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னொன்று பீடி அண்ட் சிகர் ஒர்க்கர்ஸ் ஆக்ட், பீடி அண்ட் சிகரெட் தொழிலாளர் தடை சட்டம் வந்து 1966. ஸோ இதுவும் கேட்டிருக்காங்க ஒரு தடவை, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது தான். அதுக்கப்புறம் வந்து இந்த மைன்ஸ் ஆக்ட்டு, அதாவது தோட்ட தொழிலாளர் சட்டம், சுரங்க தொழிலாளர் சட்டம் எல்லாம் அந்த 8th புக்கில் இருக்கும். ஆல்ரெடி நம்ம ஒரு ஷார்ட்ஸ் கூட போட்டிருப்போம். ஸோ அது வந்து ரொம்ப முக்கியமானது. அந்த ஆக்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, புக்கில் இருக்குது. ஓகேவா? அதனால தான் சொல்ல. அண்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இந்த 2016 அமெண்ட்மெண்ட்டில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இதில் வந்து சின்ன குழந்தைங்க யாருமே வந்து வேலையே செய்யக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க 18 years வரைக்குமே. ஓகேவா? பட் 2016 என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, 14 ஏஜுக்கு கீழே இருக்கிறவங்க வந்து எந்த வேலையிலையும் அமர்த்தப்படக்கூடாது. பட் அந்த 18 years வரைக்கும் இருக்காங்கள்ல, அவங்க வந்து பாதிப்பில்லாத வேலைகளில் ஈடுபடுத்தப்படலாம். அதாவது இந்த கெமிக்கல் ஃபேக்ட்ரிஸ் இல்லை ஒரு இந்த சுரங்கங்கள் வெடிக்கிறது அந்த மாதிரியான ஹசார்டஸ் ஃபேக்ட்ரி ஒர்க்கர்ஸில் இல்லாமல் ஒரு பாதிப்பில்லாத வேலையில் அவங்கள அமர்த்தலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் லிபரல் பண்ணியிருப்பாங்க 2016. ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட் வந்து ஆர்டிக்கல் 26 இருந்து 28 வரைக்கும். ஸோ அது ஆல்ரெடி பார்த்து அதில் பெருசாக உள்ளே படிக்கிறதுக்கு வேறு எதுவும் இல்லை, எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் எல்லாம் ஆல்ரெடி பார்த்தது தான். 29, 30 பொறுத்த வரைக்கும் மைனாரிட்டிஸ்க்கானது அப்படிங்கிறதையும் பார்த்துட்டோம். அதுவும் என்ன அப்படிங்கிறது பார்த்தாச்சு. அடுத்தது கான்ஸ்டியூஷனல் ரெமெடிஸ். ஸோ கான்ஸ்டியூஷனல் ரெமெடிஸ் தான் என்ன, ஆர்டிக்கல் 32. ஸோ அதில் தான் வந்து ரிட்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஹெபிஸ் கார்பஸ், மேண்டமஸ், ப்ராபிஷன், சர்டியாரரி, கியா வாரண்டோ. ஸோ இந்த ஹெபிஸ் கார்பஸ் அப்படிங்கிறது வந்து டு ஹாவ் த பாடி ஆஃப் அப்படிங்கிறது தான் இதோட மீனிங். ஓகே. ஸோ சப்போஸ் ஆட்கொணர்வு நீதி பேராணை இந்த மூவிஸ்லலாம் அடிக்கடி நம்ம கேள்விப்படுற ஒரு விஷயம் இந்த ஹெபிஸ் கார்பஸ் அப்படிங்கிறது. ஸோ யாரையாச்சும் காணும் அப்படின்னா நம்ம இந்த ஹெபிஸ் கார்பஸ் ஆர்டிக்கல் 32 படி கேஸ் ஃபைல் பண்ணோம் அப்படின்னா அவங்கள 48 ஹவர்ஸ்க்குள்ளே கொண்டு வந்து கோர்ட்டில் ஒப்படைக்கணும் அப்படிங்கிறது தான் இது. அதுதான் டு ஹாவ் த பாடி ஆஃப் அப்படிங்கிறது. ஓகேவா? மேண்டமஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இதோட மீனிங் வந்து வி கமாண்ட். ஓகேவா? மேண்டமஸ்க்கு என்ன, வி கமாண்ட். ஓகேவா? மேண்டமஸ்னால் வி கமாண்ட். ஸோ இது நிறைய டைம் கேட்டிருக்காங்க. ஓகே. ஸோ இது ரொம்ப முக்கியம். மேண்டமஸோட மீனிங் வி கமாண்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து யார் கமாண்ட் இஷ்யூ பண்ணுவாங்க அப்படின்னா கோர்ட்டு தான் கமாண்ட் இஷ்யூ பண்ணுவாங்க. யாருக்கு அப்படின்னா அவங்களுக்கு கீழே இருக்கிற சபார்டினேட் கோர்ட்ஸுக்கு அண்ட் ட்ரிபுனல்ஸ் அந்த மாதிரி இடங்களுக்கு இது பண்ணுவாங்க. இது வந்து ப்ரைவேட் அல்லது இண்டிவிஜுவலுக்கு எகெயின்ஸ்டாக இஷ்யூ பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ ரிட் ஆஃப் மேண்டமஸ் cannot be issued against a private individual or body. ஒரு ப்ரைவேட் ஆர்கனைசேஷனுக்கு எகெயின்ஸ்டாக கொடுக்க முடியாது, கவர்மெண்ட்டுக்காக தான் இதை வந்து கொடுப்பாங்க. Okay, departmental instruction does not possess statutory force when the duty is discretionary and not mandatory to enforce a contractual obligation. ஓகேவா? அதுதான் மெயினாக, அதுதான் ப்ரைவேட் செக்டருக்கு எகெயின்ஸ்டாக இதை கொண்டு வர முடியாது மேண்டமஸ்.
ப்ராஹிபிஷன் அப்படிங்கிறது தடையுறுத்தும் நீதி பேராணை, டு ஃபார்பிட் அப்படிங்கிறது. ஸோ இதுவும் ஹையர் கோர்ட்ஸ் மூலமாக லோயர் கோர்ட்ஸ் இல்லைனா ட்ரிபுனலுக்கு கொடுக்கக்கூடியது. ஓகேவா? ஸோ இதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி தடை போடுவாங்க. ஒன்லி அகெயின்ஸ்ட் ஜுடிஷியல் அண்ட் குவாசி ஜுடிஷியல் அத்தாரிட்டிஸ். இட் இஸ் நாட் அவைலபிள் அகெயின்ஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அத்தாரிட்டிஸ், லெஜிஸ்லேட்டிவ் பாடிஸ், ப்ரைவேட் இண்டிவிஜுவல்ஸ் ஆர் பாடிஸ். ஓகேவா? நீதித்துறை அண்டு பகுதியளவு நீதித்துறை சம்பந்தமான அந்த துறை சம்பந்தமானவங்களுக்கு மட்டும்தான் இந்த தடை அப்படிங்கிறத ஒரு நீதிமன்றத்தால் விதிக்க முடியும். ஓகே, இந்த கான்செப்ட் புரியும்னு நினைக்கிறேன். அடுத்தது certiorari. ஸோ to be certified or to be informed. It is issued by a high court, issued by a high court to a lower court or tribunal, either to transfer a case pending with the latter to itself or to squash the order of the latter in a case. ஸோ ஒரு கேஸ் சம்பந்தமான விஷயத்தை இந்த இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆவண கேட்பு நீதி பேராணை. ஓகேவா? அந்த மாதிரி சொல்கிறது தான் வந்து இந்த certiorari அப்படிங்கிறது. ஓகே, ஸோ உங்களுக்கு நான் தமிழ்லையே தெளிவாக எடுத்து காட்டுறேன். ஒரே நிமிஷம். 32ல் ஓகே, ஆட்கொணர்வு, மாண்டமஸ், தடை, சான்றிதழ். ஓகே, நிலுவையில் உள்ள ஒரு வழக்கை தனக்கு மாற்றிக்கொள்ள அல்லது ஒரு வழக்கில் பிந்தையவரின் உத்தரவை ரத்து செய்ய கீழ் நீதிமன்றம் அல்லது தீர்ப்பாயத்திற்கு உயர் நீதிமன்றத்தால் வழங்கப்படுவது தான் இந்த certiorari அப்படிங்கிறது. ஸோ இது சான்றிதழ், டு பி சர்டிஃபைட் ஆர் டு பி இன்ஃபார்ம்ட் அப்படிங்கிறது தான். அதிகார வரம்பு அல்லது அதிகார வரம்பு இல்லாமை அல்லது சட்டத்தின் பிழை ஆகியவற்றின் அடிப்படையில் இது வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது நீதித்துறை, அரை நீதித்துறை அதிகாரிகளுக்கு எதிராக மட்டுமே வழங்க முடியும், நிர்வாக அதிகாரிகளுக்கு எதிராக அல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது கியோ வாரண்டோ. ஸோ இதுதான் வந்து ஆவண கேட்பு நீதி பேராணை. பை வாட் அத்தாரிட்டி ஆர் வாரண்ட் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இது என்னன்னா, இட் இஸ் issued by the court to inquire into the legality of claim of a person to a public office. Hence it prevents illegal usurpation of public office by a person. அதாவது இந்த கியோரன்ல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு பப்ளிக் செக்டாரில் ஒருத்தங்க வேலைக்கு சேர்றாங்க அப்படின்னா, சப்போஸ் அவங்க ஒரு ஃபேக் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து சேர்றாங்க அப்படிங்கிற பட்சத்தில், இல்லை அந்த மாதிரி ஏதாவது ஒரு கேஸ் வருதுன்னா, அவங்க வந்து எந்த அடிப்படையில் அவங்கள சேர்த்தீங்க, ஸோ அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறது தான் இந்த கியோ வாரண்டோ. ஓகேவா? ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இது வரைக்கும் பார்த்தோம்ல 5 இது பார்த்துருக்குறோம். ஆர்டிகல் 32ல் 5 ரிட்ஸு பார்த்தோம். ஸோ இந்த 5 ரிட்ஸில் இது வரைக்கும் பார்த்த 4மே இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, ஹெபிஸ் கார்பஸ், மாண்டமஸ், ப்ராகிபிஷன், certiorari. ஸோ அந்த 4மே பார்த்தீங்க அப்படின்னா பாதிக்கப்பட்டவங்க மட்டும்தான் அது ரிலேட்டடாக கேஸ் போட முடியும். ஓகேவா? ஏதாவது ஒரு விஷயத்தில் அவங்க பாதிக்கப்பட்டிருந்தா, நான் இப்படி பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் கேஸ் போட முடியும். பட் இந்த கியோ வாரண்டோ இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து ஒரு தேர்ட் பர்சனும் அது சம்மந்தமாக கேஸ் போட முடியும். யார் வேணால் கேஸ் போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த கான்செப்ட் ரொம்ப முக்கியம். மற்ற 4ம் பாதிக்கப்பட்டவங்க மட்டும்தான் போட முடியும். இது வந்து யார் வேணால் போட்டுக்கலாம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா 33, 34, 35. ஸோ 33 தான் என்னென்னா, பார்லிமெண்ட் டு ரெஸ்ட்ரிக்ட் ஆர் அப்ரோகேட் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆஃப் த மெம்பர்ஸ் ஆஃப் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ், பேராமிலிட்ரி ஃபோர்ஸஸ், போலீஸ் ஃபோர்ஸஸ், இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ் அண்ட் அனலாகஸ் ஃபோர்ஸஸ். ஓகேவா? ஸோ பாராளுமன்றத்தால் இது எல்லாத்தையும் கட்டுப்படுத்த முடியும் அப்படிங்கிறது தான், வேறு எதுவும் இல்லை. அண்ட் இதில் வந்து இராணுவ சட்டம் 50, கடற்படை சட்டம் 50, விமானப்படை சட்டம் 50, அதுக்கப்புறம் போலீஸ் ஃபோர்ஸ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆஃப் ரைட்ஸ் ஆக்ட் 1966. ஓகேவா? இந்த போலீஸ் படைகள் உரிமைகள் கட்டுப்பாட்டு சட்டம் 1966. இந்த சட்டங்கள் எல்லாம் ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. அடுத்தது மார்ஷியல் லா அண்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான் ஆர்டிக்கல் 34. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இந்திய எல்லைக்குள் எந்த பகுதியிலும் இராணுவ சட்டம் அமலில் இருக்கும்போது அடிப்படை உரிமைகள் மீதான கட்டுப்பாடுகளை பிரிவு 34 வழங்குகிறது. இராணுவ சட்டம் அமலில் இருந்த எந்த பிரதேசத்திலும் ஒழுங்கை பராமரித்தல், மறுசீரமைத்தல் தொடர்பாக அவர் செய்த எந்த ஒரு செயலுக்கும் எந்த ஒரு அரசாங்க ஊழியர் அல்லது வேறு எந்த நபருக்கும் இழப்பீடு வழங்க பாராளுமன்றத்துக்கு அதிகாரம் அளிக்கிறது. ஓகேவா? ஸோ இப்போ ஒரு இராணுவ சட்டம் அமலில் இருக்குது அப்படின்னா அது ரிலேட்டடாக ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில்
பட்சத்தில் அதுக்குமே யாருக்கு தான் உரிமை இருக்குது அப்படின்னா பார்லிமெண்ட்டுக்கு தான் உரிமை இருக்குது. ஓகேவா? ஸோ கான்செப்ட் ஆஃப் மார்ஷியல் லா அப்படிங்கிறது எங்கேருந்து எடுத்தாங்க அப்படின்னா இங்கிலீஷ் காமன் லான்னு எடுத்திருந்திருப்பாங்க. ஓகேவா? பிரிட்டிஷ்லேருந்து தான் எடுத்திருப்பாங்க இந்த மார்ஷியல் லா அப்படிங்கிறது. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஆர்டிகல் 35. ஸோ 35 என்ன சொல்லுது அப்படின்னா சட்டங்கள் இயற்றும் அதிகாரம் குறிப்பிட்ட சில அடிப்படை உரிமைகளை நடைமுறைப்படுத்துவதற்கான அதிகாரம் நாடாளுமன்றத்துக்கு மட்டுமே இருக்கும், மாநில சட்டமன்றங்களுக்கு அல்ல அப்படிங்கிறது தான் ஆர்டிகல் 35 சொல்லக்கூடியது. அண்ட் அந்த அடிப்படை உரிமைகளின் தன்மை அத்துமீறலுக்கான தண்டனை குறித்து இந்தியா முழுவதும் ஒரே சீரான தன்மை இருப்பதை இந்த விதி உறுதி செய்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சில எக்ஸப்ஷன்ஸ் தவிர மற்ற எல்லாத்துலேயும் ஒரு ஈக்குவல் இதுதான் இருக்குது. பார்லிமெண்ட் ஷால் ஹாவ் பவர் டு மேக் laws with respect to the following matters. எதுலெல்லாம் பார்லிமெண்டால் இது பண்ண முடியும் அப்படின்னா டைரக்டாக ஆர்டிக்கல் 16, ஆர்டிக்கல் 32, 33, 34. ஓகேவா? ஸோ இது எல்லாம் ரொம்ப முக்கியம். பின்வரும் விஷயங்களில் சட்டங்களை உருவாக்க பாராளுமன்றத்திற்கு அதிகாரம் இருக்கும், மாநிலத்தோட சட்டமன்றத்துக்கு கிடையாது. எதுலெல்லாம்னா ஆர்டிக்கல் 16, அதுக்கப்புறம் 32, 33, 34. ஓகேவா? ஸோ இதேவே கொஸ்டினாக கூட கேட்கலாம். நெக்ஸ்ட்டு பார்லிமெண்ட் ஷால் ஹாவ் powers to make laws prescribing punishment for those acts that are declared to be offenses under the fundamental rights. இது என்னென்னா குற்றங்கள் என்று அறிவிக்கப்பட்ட செயல்களுக்கு தண்டனையை பரிந்துரைப்பதற்கான சட்டங்களை உருவாக்க பாராளுமன்றத்துக்கு அதிகாரங்கள் இருக்கும். ஸோ எதுக்கு எந்தெந்த இதிலெல்லாம் வரும் அப்படின்னா ஆர்டிக்கல் 17 அண்ட் ஆர்டிக்கல் 23. ஸோ 17 என்ன அன்டச்சபிலிட்டி அண்ட் 23 வந்து ஹியூமன் டிராஃபிக்கிங். ஓகேவா? ஸோ இதுக்கெல்லாம் வந்து ஒரு தண்டனை உருவாக்குறதுக்கு பார்லிமெண்ட்டுக்கு உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து ரைட் டு ப்ராப்பர்ட்டி. ஸோ இது ஸ்டார்டிங்லேயே பார்த்துட்டோம் என்ன அப்படிங்கிறது. ஸோ இது எகெயின் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. ஓகே, ஸோ இதில் வேறு என்ன இருக்குது அப்படின்னா அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறது. எக்ஸ்ட்ரா டேட்டாஸுமே ரொம்ப நிறையவே கொடுத்துருக்குறேன். அண்ட் இந்த இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரே ஒரு விஷயம் மட்டும், ஸோ அடிப்படை உரிமைகள் தொடர்பான சில வழக்குகள் மட்டும் சொல்கிறேன். ஓகேவா? சில இம்பார்ட்டன்ட் கேசஸ். ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஏகே கோபாலன் கேஸ். இது ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், 1950. ஸோ இது வந்து ஆர்டிக்கல் 21 படி சட்டப்பூர்வமான நடவடிக்கைகளுக்கு எதிராக அல்லாமல் நிர்வாக நடவடிக்கைகளுக்கு எதிராக மட்டுமே பாதுகாப்பு அளிக்கப்பட்டுள்ளது. ஓகேவா? ஆர்டிக்கல் 21 படி எதில் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா சட்டப்பூர்வமாக இல்லாமல் ஜஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேட்டடாக மட்டுமே ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதான் இதோட ஜட்மெண்ட்டு. அதே போல் தடுப்பு காவலில் சட்டப்படியான விதிமுறைகளை மட்டுமே பார்க்க வேண்டும், இயற்கை நீதியை பார்க்க தேவையில்லை. ஓகேவா? ஸோ நேச்சுரலாக இருக்கிறது தேவையில்லை, ஜஸ்ட்டு அந்த லா படி என்ன இருக்குதோ அதை மட்டும் பார்த்தா போதும். அப்போது ஏகே கோபாலன் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டது சரி அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் தீர்ப்பளிக்குது. ஓகே, ஸோ இது ரொம்ப முக்கியமானது. ஏகே கோபாலன் கேஸ் 1950 புரிஞ்சிச்சு இல்லையா? ஓகே, சங்கரி பிரசாத் கேஸ் செகண்ட் 1951 சங்கரி பிரசாத் கேஸ். ஸோ இதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அடிப்படை உரிமைகளை கொண்ட பகுதி 3 திருத்த பாராளுமன்றத்திற்கு அதிகாரம் உண்டு அப்படின்னு சொல்கிறது தான் சங்கரி பிரசாத் கேஸ். ஓகே, அடுத்தது செண்பகம் துரைராஜன் கேஸ் 1951. ஸோ இதுதான் மெயின் ரொம்ப முக்கியமானது. ஃபஸ்ட்டு அமெண்ட்மெண்ட் வர்றதுக்கு ரீசனாக இருந்தது இந்த செண்பகம் துரைராஜன் கேஸ் தான். ஸோ இது செண்பகம் துரைராஜன் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மெட்ராஸ். ஓகே, ஸோ பிரிட்டிஷ் ஆட்சியில் சென்னை மாகாணத்தில் அமல்படுத்தப்பட்ட ரிசர்வேஷன் இருக்கு இல்லையா? ஸோ அந்த ரிசர்வேஷன் வந்து ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் வந்து செல்லுபடி ஆகாது அப்படின்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்துருப்பாங்க. அதனால ஜாதிவாரி இடஒதுக்கீட்டிற்கு சட்ட ஏற்பினை வழங்க இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் முதல் சட்ட திருத்தம் அப்படிங்கிறது. ஸோ பிரிட்டிஷ் காலத்தில் கொண்டு வந்தது இப்போ நடைமுறையில் இருக்கக்கூடாது அப்படின்னு. என்னன்னா இவங்களோட பொண்ணுக்கு வந்து மெடிக்கல் சீட்டுக்காக இந்த கேஸ் அப்படிங்கிறது போடுவாங்க. ஸோ அந்த ரிசர்வேஷனை தள்ளிட்டு பழைய ரிசர்வேஷனை தள்ளிட்டு புது ரிசர்வேஷன் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஃபஸ்ட்டு அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிறது கொண்டு வரப்படும். ஆர்டிகல் 15(4) அண்ட் 16 சப்கிளாஸ் 4 அப்படிங்கிற புதுசாக ஒன்று கொண்டு வருவாங்க. ஒன்று எஜுகேஷன் அண்ட் இன்னொன்று எம்ப்ளாய்மெண்ட்டுக்காக. அண்ட் அடிப்படை உரிமைகளுக்கும் அரசுக்கு வழிகாட்டு நெறிமுறை கோட்பாட்டிற்கும் இடையே முரண்பாடு தோன்றினால் எதுதான் மேலோங்கி நிற்கும் அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான். ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸா இல்லை டிபிஎஸ்பியா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி இதில் தீர்ப்பு கொடுத்துருப்பாங்க.
அடுத்தது சார்ஜன் சிங் கேஸ் 1965 வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான். ஓகேவா? ஸோ இதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அடிப்படை உரிமைகள் உட்பட இந்திய அரசியலமைப்பின் எந்த ஒரு பகுதியும் ஆர்டிக்கிள் 368க்கு கீழே திருத்துறதுக்கு பார்லிமெண்ட்டுக்கு உரிமை இருக்குது அப்படின்னு சொன்னது இந்த சஜன் சிங் கேஸில் தான். ஓகேவா? ஓகே. அடுத்தது கோலக்நாத் கேஸ் 1967. ஸோ இதுவும் ரொம்ப முக்கியம், வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப். அண்ட் இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோட பார்ட் 3 இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து திருத்துறதுக்கு பாராளுமன்றத்துக்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, இது ரொம்ப முக்கியம். ஏன்னா சஜன் சிங் கேஸில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா 368 படி திருத்தம் கொண்டு வரலான்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை வந்து 67 நடந்த கோலக்நாத் கேஸில் ஸோ அந்த முன்னாடி சொன்ன தீர்ப்பையெல்லாம் தள்ளுபடி பண்ணிவிட்டு பார்ட் 3ல் எந்த ஒரு சேஞ்சஸும் கொண்டு வரதுக்கு பார்லிமெண்ட்டுக்கு உரிமை இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அடுத்தது கேசவானந்த பாரதி கேஸ். ஸோ வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா 1973. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கேஸு. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படை கட்டமைப்பை மாற்றாமல் அனைத்து பகுதிகளையும் திருத்தலாம். ஓகேவா? என்னென்னா பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறத மாற்றக்கூடாது. அதை மாற்றாமல் நீங்கள் என்ன சேஞ்சஸ் வேணாலும் பண்ணிக்கலாம். சப்போஸ் அந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது ஏதாவது மாற்றத்துக்கு உள்ளாச்சு அப்படின்னா நீங்கள் கொண்டு வந்த சட்டம் செல்லாது அப்படின்னு சொன்னது தான் கேசவானந்த பாரதி கேஸ். ஸோ இதுதான் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ப்ரியாம்பிள் இஸ் அ பார்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிற தீர்ப்பையும் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? முகவுரை இந்திய சட்டம் அரசியலமைப்பின் ஒரு பகுதி தான் அப்படின்னு சொன்னது கேசவானந்த பாரதி கேஸில் தான். அண்ட் இதில் வந்து அதிகப்படியான நீதிபதிகள் அப்படிங்கிறத வந்து தீர்ப்பு சொன்னதும் கேசவானந்த பாரதி கேஸ் தான். ஸோ இது ரொம்ப முக்கியமானது. அடுத்தது மேனகா காந்தி கேஸ் 1978. ஸோ இது பார்த்துட்டோம் ஆல்ரெடி. அந்த ஆர்டிக்கல் 19 and 21 ரெண்டும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. சட்டத்தால் நிறுவப்பட்ட நடைமுறையானது இயற்கை நீதியை மீறாமல் இருக்க வேண்டும். ஸோ ஆர்டிக்கல் 21 படி தனிநபர் சுதந்திரத்தின் இயற்கையான நீதிமுறையை எவ்வகையிலும் பாதிக்காமல் தடுப்பு காவல் முறையை நடைமுறைப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ தடுப்பு காவல் அப்படிங்கிறது ரிலேட்டடாக மேனகா காந்தி கேஸ் வந்து இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா ஏகே கோபாலன் கேஸ், அதில் வந்து அவரோட தடுப்பு காவல் செல்லுபடி ஆகும்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்துருப்பாங்க. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஓகே. அடுத்தது மினர்வா மில் கேஸ் 1980 வெர்சஸ் இந்தியா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ அடிப்படை உரிமைகளும் அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸும் டிபிஎஸ்பியும் சம முக்கியத்துவம் உடையவை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி இதில் ஏதாவது ரெண்டுலேயுமே ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆகட்டும் டிபிஎஸ்பியில் ஆகட்டும் ரெண்டுலேயும் சேஞ்சஸ் கொண்டு வரும்போது பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகக்கூடாது. சப்போஸ் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா அந்த சட்டம் வந்து செல்லுபடி ஆகாது. சேம் ஆஸ் எது கேசவானந்த பாரதி கேஸில் சொன்ன மாதிரி தான் மினர்வா மில் கேஸ்லேயும் சொல்லியிருப்பாங்க. அடுத்தது இந்திரா சஹானி கேஸ் 1992. ஸோ இது ஆல்ரெடி பார்த்துட்டோம். அந்த க்ரீமி லேயர் ரிலேட்டடானது, ஐ மீன் ரிசர்வேஷன் ரிலேட்டடானது. பாலாஜி ராகவன் கேஸ் 1995. ஸோ இது வந்து பாரத ரத்னா பத்மபூஷன் ஸோ இந்த மாதிரி 18வது சரத்தில் ஆர்டிக்கல் 18ல் இருக்கக்கூடிய சமத்துவ கொள்கையை மீறுவதாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. தேசிய விருதுகள் ஒரு தனி குழுவினால் நபர்களின் தகுதி ஆராயப்பட்டு குடியரசுத் தலைவர் பிரதமரின் கீழ் கலந்தாலோசித்தே சரியான நபருக்கு வழங்க வேண்டும் அப்படிங்கிறது. ஸோ இது எதோட ரிலேட்டடானது அப்படின்னா அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸோட ரிலேட்டடானது தான் பாலாஜி ராகவன் கேஸ். ஓகேவா? ஒரு கேஸ் படிக்கிறீங்க அப்படின்னா அது வந்து எந்த ஆர்டிக்கிளுக்கு கீழே வருது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அடுத்தது ஐஆர் கோயல் ஹோ கேஸ். இது வந்து 2007. ஓகே, ரொம்ப முக்கியமானது. ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடுக்கு வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு. ஸோ 9வது அட்டவணையில் உள்ளதை அரசியலமைப்பின் அடிப்படையில் நடைமுறைப்படுத்தும் போது அடிப்படை உரிமைகளை மீறக்கூடாது அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ஐஆர் கோயல்கோ கேஸ். ஓகேவா? 9வது அட்டவணையில் செய்யப்படும் திருத்தம் உட்பட அரசியலமைப்பின் ஒவ்வொரு திருத்தமும் அடிப்படை கட்டமைப்பு கோட்பாட்டின்படி இருக்க வேண்டும். அந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுபடி சொன்ன 3வது கேஸ் இது ஐஆர் கோயல்கோ 2007 9th ஷெட்யூலோட தொடர்புடையது. ஸோ ஆல்ரெடி எது பார்த்துருப்போம், கேசவானந்த பாரதி கேஸ் அண்ட் மினர்வா மில் கேஸ், அது கூட இதுவும் ரிலேட் பண்ணிக்கோங்க. அடுத்தது மலங்கர சிறிய கத்தோலிக்கா கேஸ் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா 2007.
7. ஸோ இதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஆர்டிக்கல் 30க்கு கீழே மைனாரிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, ஸோ அவங்களோட சமத்துவத்தை உறுதி செய்வதற்காக மட்டுமே அப்படிங்கிறது தான். அண்ட் மேலும் சிறுபான்மையினரை மிகவும் சாதகமான நிலையில் வைப்பதற்காக அல்ல. சிறுபான்மை கல்வி நிறுவனங்களின் நிர்வாகிகளுக்கு முதல்வர், ஆசிரியர், கற்பித்தல் அல்லாத ஆசிரியரை நியமிக்க உரிமை வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் அப்பதவிக்கான உரிய கல்வி தகுதியை பெற்றவர்களை மட்டுமே நியமிக்க வேண்டும்னு சொல்லி இந்த கேஸில் சொல்லியிருப்பாங்க. ஸோ மெயினாக வந்து ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு, ஸ்டேட் ஆஃப் மெட்ராஸ் அண்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இவங்களோட தொடர்புடைய கேசஸ் வந்து ரொம்ப முக்கியமானது. ஓகே, ஸோ இதில் ஸ்டேட் ஆஃப் கேரளா கேசவானந்த பாரதி கேஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டானது. ஓகே, ஸோ டோட்டலாக வந்து ஒரு 12 கேசஸ் சொல்லியிருக்கேன், நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதில் வேறு எக்ஸ்ட்ரா பார்க்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டாக நம்ம இங்கே எப்படி மேக்னா கர்ட்டா ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் பார்ட் 3 சொல்கிறோமோ அதே மாதிரி ஃபஸ்ட்டாக மேக்னா கர்ட்டா அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து ஜான் 1 ஸோ 1215 அவரால் வெளியிடப்பட்ட ஒரு உரிமைகள் பட்டயத்துக்கு தான் மேக்னா கர்ட்டா அப்படிங்கிற பெயர் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதுதான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கூட தொடர்புடைய முதல் எழுதப்பட்ட ஆவணம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் டாப் டு பாட்டம் எல்லா டேட்டாஸுமே கொடுத்துட்டேன். ஸோ வீடியோஸுமே ஆல்மோஸ்ட் 1 ஹவருக்கு மேலேயே போயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லா டேட்டாஸுமே கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா டிபிஎஸ்பி பார்க்கலாம். ஓகேவா? ஃபைன். அண்ட் இடையில ஏதாவது கொஷின் கேட்டிருந்தேன்னா அதுக்கு ஆன்சர் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.